குளச்சலில் வர்த்தக துறைமுகம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் குரல்கள் எழுந்துள்ளன. இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்போர் என்னென்ன சொல்கின்றனர் விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருப்பது குளச்சல் துறைமுகம். இந்த துறைமுகத்திற்கு அண்மையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த அறிவிப்பு கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடையே எதிர்ப்பு ஆதரவு கருத்துக்களை எழுப்பியுள்ளது. பொதுவாக இந்த திட்டம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கானது என்கிறார்கள் சில முன்னாள் எம்எல்ஏக்கள். எல்லா வசதியும் செய்து தருவதாக அரசாங்கம் முன்வருகின்றவர் நிச்சயமாக அதிகமான அளவு இந்த வர்த்தகத்துறை வளருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதற்கான இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அத்தனை பேர் பயனடைய இருக்கிறார்கள். புதிய புதிய தொழில்கள் வளர்வதற்கும் புதிய புதிய கட்டட அமைப்புகள் வருவதற்கும் உறுதுணையாக இருக்கும். விரைந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தியால் தான் அது மக்களுக்கு பயனளிக்கின்றதாக அமையும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இன்னும் தொழில் வர்த்தகம் அதிகமாக இந்த மாவட்டத்தில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவதற்கெல்லாம் இந்த துறைமுகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. குளச்சலில் துறைமுகம் அமைக்கப்படுவதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்பதால் இத்திட்டத்தை வரவேற்பதாக மேலும் சில கட்சிகள் தெரிவித்துள்ளன. இந்த மாவட்டத்தில் தொழில்துறையில் எந்த விதமான தொழில்துறையும் இங்கே இன்னைக்கு இல்லாத சூழல். இங்கிருந்து படித்த எத்தனையோ மக்கள், லட்சக்கணக்கில் மக்கள் பிஇ எம்இ முடிச்சுக்கிட்டு வேலை இல்லாமல் எங்கேயில்லாமோ போய் 5000 ரூபா 6000 ரூபாய் வேலை செய்யக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த மாவட்டத்தில் இந்த துறைமுகம் வருதுன்னா இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதில் நான் முக்கியமாக இருக்கேன். கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு என்ற அடிப்படையில் எந்த அரசாங்கம் எதுவும் செய்ய முடியவில்லைன்னா அதுக்குண்டான இட வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை என்பது உண்மை. வந்து கொண்டிருக்கக்கூடிய துறைமுகம் இந்த ஒரு வாய்ப்பு தான் உண்டு. இந்த ஒரு வாய்ப்பையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று முயற்சிப்பது மிக மிக கண்டனத்திற்குரியது. குளச்சலில் புதிய துறைமுகம் உருவாகும் பட்சத்தில் மீன்பிடி பகுதி கப்பல் போக்குவரத்திற்கு வழித்தடமாக மாற்றப்படும் என்று மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் மீன்பிடி எல்லை சுருங்குவதுடன் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே வர்த்தக துறைமுகத்திற்கான ஒப்புதலை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 1 லட்சம் நேரடி மீன்பிடித்தில் ஈடுபடுகின்ற மீனவர்களிடமோ, இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 3 லட்சத்து மீனவர்களிடமோ அல்லது மீனவர்களை சார்ந்து வாழ்கின்ற பல லட்சம் மீனவர்களிடமோ கருத்து கணிப்பு நடத்தாமல் இது மீனவர்கள் தேவையா என்பதோடு அறியாமல் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. எங்களுக்கு கடல்ல எல்லாம் போக முடியாது, இவங்க பெரிய பெரிய கப்பல் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதுபோக எங்களை தொழில் பார்க்க விட மாட்டாங்க. எங்களுக்கு தொழிலுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். நாங்கள் கடலை இதை நம்பி வாழுவோம், வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இவங்க இப்போ இதை பண்ணிட்டாங்கன்னா எங்களை எங்கேயாவது கொண்டு வடக்க ஒரு பக்கம் வைப்பாங்க. அதனால் அங்கே உள்ள தொழில் எங்களுக்கு எதுவும் தெரியாது. இது வாரதுனால எங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய பாதிப்பாக தான் இருக்கும். சித்தி யாத்தினம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நாள் தொழிலுக்கு போயிட்டு வரக்கூடிய யாத்தினங்கள். அந்த மாதிரி இதுதான் இங்கே கூடுதல், இந்த கடற்புற ஏரியாவில் கூடுதல் அந்த மாதிரி தான். அதனால அந்த ஒரு ஃபிஷிங் அவங்களுக்கு கப்பல் துறைமுகம் அந்த ஒரு இது இங்கே வரக்கூடாது. அது வந்தியாச்சுன்னா எங்கள் சின்ன தொழிலாளிகள் தொழில் செய்ய முடியாது. போலியான வாக்குறுதிகளை கூறி மீனவர்களை மத்திய அரசு ஏமாற்றக்கூடாது என தெரிவிக்கும் மீனவர்கள் குளச்சல் துறைமுகம் தொடர்பாக கருத்து கணிப்பு நடத்தவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளச்சல் இணையம் வர்த்தக துறைமுகம் வருவதன் மூலம் தரமான சாலைகளும் மேம்பாலங்களும் கிடைக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான இருபாளர்களுக்கும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதை சார்ந்த மறைமுக தொழிலும் இந்த மாவட்டத்தில் உருவாகுவதற்கு குளச்சல் வர்த்தக துறைமுகம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக நாகர்கோவிலிருந்து ஒளிப்பதிவாளர் சங்கருடன் தாகூர்.